ஏன்னா நம்ம நிறைய பாக்டீரியா இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒட்டிட்டே தான் இருக்கும், அது நம்மளை விட்டு போகாது. அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிருமி நாசினி அதுல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பாக்டீரியா எல்லாமே செத்துரும். அதே மாதிரி கால் விரல்களுக்கு இடையே லோஷன் வந்து நம்ம பயன்படுத்த கூடாது. ஏன்னா இந்த லோஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம காலோட விரலை வந்து ஈரப்பதமாகவே வச்சுக்குது. அதனால இயன்றவரை கால்களுக்கு இடையில துடைச்சு உலர வைக்கணும். அதே மாதிரி தினசரி பாதங்களை நம்ம சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கால்களை வெதுவெதுப்பான நீர்ல சுத்தம் செஞ்சு சோப்பினால் நல்லா கழுவிடணும். குறிப்பாக கால் விரல்களுக்கு நடுவுல இடையில் இருக்கும் பகுதிகளில் கவனமா கிளீன் பண்ணணும். ஏன்னா அதுலதான் நிறைய பாக்டீரியா போய் உட்கார்ந்துருக்கும். பிறகு பாதங்களை நன்றாக காய வச்சிடணும். அதே போன்று மழையில நனைந்த பிறகும் பாதங்களை சுத்தமாக நம்ம கழுவிட்டு காய வச்சிடணும். இறந்த சருமத்தை அகற்ற பாதங்கள்ல வாரம் ஒரு முறை மென்மையான ஸ்க்ரப் அல்லது பியூமிஸ் ஸ்டோன் பயன்படுத்தி தேய்க்கலாம். இதனால பாதங்கள் தொற்று வராமல பளிச்சென்று இருக்கும். இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க.